ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ ரீடிங். ஓகேங்களா? ஸோ எஸ் ஆர் நோ கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பார்க்கலாம். ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த பர்பிள் கலர் ஸ்டோன் amethyst. Pile number 2, green color, dark green color bracelet. Pile number 3, in the orange color. Okay, so இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. more than 1 பைல் சூஸ் பண்றனாலும் தாராளமாக பண்ணலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின். உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா அந்த கேள்வி மனசுல வச்சுட்டு இந்த பைல சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன ஆன்சர் சொல்றாங்க. ஓகே, பைல் நம்பர் 1. ஃபைனலி பைல் நம்பர் 1க்கு பொறுத்த வரைக்கும் எஸ் ஆர் நோ அப்படின்ற கேள்வி இருந்துச்சு அப்படின்னா எஸ் அண்ட் டிபெண்ட்ஸ். ஓகேங்களா? எஸ் ஆன்சரும் இருக்கு, டிபெண்ட்ஸும் இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு 2 வண்டர்ஃபுல்லான வாய்ப்புகள் இருக்கு. யூ ஹவ் காட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ரெண்டுமே ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஒரு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். கிஃப்ட் இந்த சென்ஸ் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள். நீங்க எது கேட்குறீங்களோ அது கிடைக்கும். அண்ட் ஒரு ஆன்சர் கேட்குறீங்களா, எஸ், அதுக்கு ஆன்சர் எஸ் தான் வருது. அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ஒரு சண்டை போயிட்டே இருக்கு. ரிலேஷன்ஷிப் விஷயத்துல பாக்குறப்போ சண்டையா இருக்கு, ரொம்ப நெகட்டிவா இருக்கு, பிரச்சனைகளா இருக்கு. எஸ், உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் வருது, பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுது அப்படின்னா அதில் ஒரு சால்வ் ஆகும். அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பிரேக்கப் வரைக்கும் போகுது அப்படின்னா எஸ், அதில் உங்களுக்கு ஃபேவரபிளா ஒரு ஆன்சர் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இப்போ சிங்கிளா இருக்கீங்கன்னா எஸ், நியூ ரிலேஷன்ஷிப் பாசிபிள். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அதுல இருந்து வெளியே வருவீங்க. ஓகேங்களா? இந்த ஒரு யூ கேன் சி த டார்க்னஸ். இந்த 2 கார்டை பார்க்கறப்போவே எவ்வளோ ஒரு டார்க்னஸ் இருக்கு. தூக்கம் வர மாட்டேங்குது நைட்டு. ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ளார இருக்கு. பதில் தெரியாம தவிக்கிறீங்க. ஓகேயா? ஸோ உங்களுக்குள்ளார ஒரு நெகட்டிவான ஒரு செல்ஃப் டாக் தான் அதிகமா இருக்கு, பயம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ளார இருக்கு. பட் உங்களுக்கான சொல்யூஷன் இதுதான். ஓகேங்களா? எஸ் கார்டு வந்திருக்கு யூனிவர்ஸ் சைட்ல இருந்து. டிபெண்ட்ஸ் அப்படின்னு ஏன் வந்திருக்கு அப்படின்னா உங்களோட ஆக்ஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த டைம்ல நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவு ரொம்ப முக்கியம். இப்போ கரண்ட்லி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உங்க வாழ்க்கை ரிலேட்டடா ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கிற சூழ்நிலையில இருக்கீங்க. அந்த டெசிஷன் ரொம்ப சுயநலமா தான் இருக்கும். நீங்க அந்த முடிவு எடுத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் அவங்க ரியாக்ஷன் கொஞ்சம் அகெயின்ஸ்டா இருக்கும்.
அண்ட் கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேசாம கூட இருப்பாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் உங்களோட முடிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃபிஷா முடிவு எடுக்கிறீங்களா? எஸ், உங்களோட லைஃப் growthக்கு எடுக்கணும். ஸோ அதை விட்டுட்டு ஒரு தேர்ட் பர்சன் கோச்சுக்குவாங்க இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு கிடைக்கிற அந்த வாய்ப்பை நீங்க யோசிச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா தென் அது உங்களுக்கு கிடைச்சும் கிடைக்காத மாதிரி போயிடும். ஸோ உங்களோட ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு நியூ டோர் ஓப்பன் ஆயாச்சு. தடைகளா இருக்கு, அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகர முடியல, ஒரே விஷயத்த சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கிறேன், தடைகளா இருக்குன்னா அந்த தடைகள்ல இருந்து வெளியே வரத்துக்கான ஒரு வழிகள் வந்துட்டு இந்த டைம்ல நடக்கும். ரைட்? see you got devil card ரிவர்ஸ்ல வந்திருக்கு, which is wonderful. ஆக்சுவலி இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி அவங்களோட ஒரு பவர் கம்மி தான். ஓகேங்களா? நீங்க எடுக்கிற முடிவுகள்ல அந்த தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்துட்டு உங்க லைஃப்ல கம்மி ஆகும். ஓகே? ஸோ டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இது எப்பெல்லாம் நடக்கும்னா ஆல் ஆஃப் அ சடன் அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஓகே, பார்ப்போம். ஓகே, ஐ டேக் 3, 4, 5 கார்ட்ஸ் எடுக்கிறேன். கண்ட்ரோல். ஓகேங்களா? சரி, இந்த டைம்ல வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட எமோஷன்ஸ், ஒரு முடிவு எடுக்கிறப்போ ப்ராக்டிக்கல் திங்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எமோஷ்னலாக வந்துட்டு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்காது. கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் இந்த டைம்ல. ட்ரூ லவ், எஸ். சி உங்கள் லைஃப்ல வந்துட்டு அந்த டாக்ஸிக் விலகிட்டாங்கன்னாவே see you will get a true love. You can see இந்த லவ்வோட எனர்ஜி பாருங்களேன், எமோஷன்ஸ் நல்ல ஓவர்ஃப்ளோ ஆகுது அண்ட் பியூர் எமோஷன்ஸ். ஓகேங்களா? எந்த ஒரு நெகட்டிவ், எந்த ஒரு டாக்ஸிக் மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அந்த ட்ரூ லவ்வை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க, உங்களுக்கு யூனிவர்ஸ் கொண்டு வருவாங்க. இது எப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும்? நீங்கள் என்னைக்கு அந்த டாக்ஸிக் பீப்புளோட சுத்துறீங்களோ அண்ட் அவங்களோட தாட்ஸை மைண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணுறீங்களோ யூ கேன் see the true love. ஓகேங்களா? கண்ட்ரோல் வந்து உங்க ஓவர் திங்கிங் பண்றீங்க பாத்தீங்களா, அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட், செல்ஃப் டிஃபென்ஸ். எஸ், டிபெண்ட் பண்ணாம இருங்க. ஃபர்ஸ்ட் லைஃப்ல உங்களுக்கான ஒரு ஓன் ப்ரொடெக்ஷன், உங்களுக்கான ஒரு டெசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜியும் சரி, உங்களுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே வந்துட்டு ஃபேவரபிளா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து இது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல இருந்தா கூட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்போ நீங்க எடுக்கிற எந்த முடிவுகளுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரபிளா தான் வரும். ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், ஒரு சில டெசிஷன்ஸ் நீங்க குயிக்கா இப்போ எடுக்கிற மாதிரி இருக்கு ரிகார்டிங் யுவர் லைஃப். ஸோ மற்றவங்களை பத்தி யோசிக்காம உங்களுக்கான ஒரு லைஃப் அதை வச்சு யோசிங்க. பிகாஸ் உங்களுக்கான ஒரு ஓன் ப்ரொடெக்ஷன் நீங்க தான். ஓகேங்களா? பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளா வந்து நீங்க ரொம்ப இந்த மாதிரி தூக்கமே இல்லாம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டி இருக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுக்கான ஓன் ப்ரொடெக்ஷனை நீங்க கொடுக்காம இருந்தது தான். ஒரு தேர்ட் பர்சன் வந்து காப்பாத்துவாங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்காக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, எனக்காக பேசுவாங்க, இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ஒரு பிக்கெஸ்ட் ரீசனா இருந்திருக்கும். இட் இஸ் ஓகே. பட் இனிமேல் வந்துட்டு உங்களோட லைஃப் உங்க கையில. டோர், எஸ், நியூ டோர் இஸ் ஓப்பனிங். நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, நியூ டோர், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. இது உங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் எதுக்குமே வந்துட்டு வரும். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வெயிட் பண்றீங்களா? எஸ், யூ ஆர் கெட்டிங் இட். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1 ஐ திங்க் வந்துட்டு உங்களுக்கான ஆன்சர் எஸ். யூனிவர்ஸ் சைட்ல டிபெண்ட்ஸுங்கிறது நீங்க எடுக்கிற முடிவுகளில் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் அவுட்கம் மாறும். ஓகே, ஸோ இட் இஸ் ஆக்சுவலி குட் நியூஸ் பிகாஸ் யூ காட் அ டெவில் கார்டு விச் இஸ் ரிவர்ஸ். அப்படின்னா தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட் வந்துட்டு இந்த டைம் பீரியட்ல கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூ காட் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் கார்டு ஆல்சோ. அப்படின்னா நீங்க உங்க எனர்ஜி, உங்க ஆரா ரொம்ப நல்லா இருக்கிற டைம்ல நீங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ஃபேவரபிளா வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. Pile number 2.
ஸோ பைல் நம்பர் 2க்கு எஸ் ஆர் நோ ரீடிங் பார்ப்போம். யார் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ உங்கள் மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குன்னா அதை மனசில் வச்சுட்டு இந்த ரீடிங்கை பாருங்கள். எஸ் ஓர் நோ. ஓகே, எனர்ஜி இஸ் குட். பார்ப்போம், எனர்ஜி நல்லா இருக்கு. ரீடிங் பார்க்கலாம். Queen of Wands. Devil. Okay. Chariot. Pile number 2. Pile number 2க்கு yes or noல maybe. Answer வந்து maybe. Because everything is positive. எல்லா messages, everything cards, energy is good, positive. ஆனா இந்த ஒரு card, the devil, which is highly negative. And அது ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு நல்லது நடந்துட்டே வரும். ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்துருச்சுன்னா இட் ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ மேபி த ஆன்சர். ஓகேங்களா? பட் இதிலிருந்து யூ கேன் ஓவர் கம் ஈஸிலி. இப்போ கரண்ட்லி என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ போல்டாக வந்துட்டு ஃபேஸ் பண்ணுங்க. இது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்கள் கெரியர் விஷயமாக இருக்கட்டும். அண்ட் கொஞ்சம் டிலேஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து மேரேஜ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் போறீங்க, பட் கிடைக்கல. வேலை விஷயமா தேடுறீங்க, வேலை விஷயமா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, லாஸ்ட் மினிட் வரைக்கும் போறீங்க, சேம் இஷ்யூஸ். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சம்வேர் அந்த ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டிங்கிறது எய்தர் உங்களுக்குள்ளே இருக்கு, இல்லை உங்களை சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கும், இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் யார் கூட டைரக்டா டீல் பண்றீங்களோ அவங்க கிட்ட வந்துட்டு அந்த ஒரு டார்க் எனர்ஜிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய அந்த நல்ல விஷயத்த வந்துட்டு டிலே பண்ணிக்கிட்டே போதும். கிடைக்காதுன்னு கிடையாது, கிடைக்கும், ஆனா கொஞ்சம் தள்ளி போகும். இப்போ 1 monthல உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் 2 months 3 months கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும். லாஸ்ட் மினிட்ல தான் இந்த டிராமாஸ் எல்லாமே நடக்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இந்த டைம் பீரியட்ல நீங்க கிவ் அப் பண்ணாதீங்க. யூ ஹவ் காட் அ வண்டர்ஃபுல் பிளெஸிங்ஸ். ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்க லைஃப்ல டிலே ஆனாலும், கிடைக்கிற மாதிரி இருந்து கிடைக்காம போனாலுமே வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு ஸ்டே பாசிட்டிவ், மனம் தளராம இருங்க. பிகாஸ் உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட டிவைன் பிளெஸிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. யூ கேன் see இந்த கார்டை பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆஃபர், ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்துட்டு ஏஞ்சல்ஸ் கொண்டு வராங்க உங்க லைஃப்ல. பட் அது கொஞ்சம் டிலே ஆகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த ரைட் டைம், அந்த டிவைன் டைமிங் இருக்கும். நீங்க எவ்வளோ வந்து முயற்சி பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த டிவைன் டைமிங்னு வர்றப்பதான் நடக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்க எதிர்பார்க்காத டைம்ல எதிர்பார்க்காதது எல்லாமே வந்துட்டு குயிக்கா நடந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2 உங்களுக்கு டிவைனோட ஆக்சஸ் உங்க லைஃப்ல வந்துட்டு இருக்கும். நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, ஆனா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஓவராலா வந்து இந்த பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆனாலும் பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு சில விஷயங்கள் மேல ரொம்ப பயங்கர அடிக்ஷனா இருக்கீங்க. அதுல இருந்து எய்தர் வெளியே வர கஷ்டப்படுறீங்க, அதுல இருந்து வெளியே வருவீங்க ஸ்லோலி. ஏன் மேபிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா, உங்களோட மைண்ட் செட் பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல பாசிட்டிவா இருக்கு, ஒரு சில டைம்ல நெகட்டிவா இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க யூனிவர்ஸே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறீங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் ஒரு நிமிஷம் போடுறீங்க, லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு கிவ் அப் பண்ணிடுறீங்க.
ஓகே, சி இப்போ வந்து ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி தெரியுது. யூ காட் த டெவல் கார்டு விச் இஸ் டூ நெகட்டிவ் எனர்ஜி வந்து காமிக்கிறதுனால உங்களுக்கு நடக்கும், ஆனால் டிலே ஆகிக்கிட்டே போகும். எனக்கு இந்த ஒரு வீக்குள்ளார நடக்கணும், இந்த ஒரு மந்த்துக்குள்ளார நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டிலேஸ் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் வந்துட்டு கீப் டூயிங். நிறைய விஷயங்கள் பண்ணுங்க, நிறைய பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எதர் ஃபினான்ஷியலி, மென்டலி, எமோஷ்னலி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட யாராவது அட்வைஸ் கேட்டு வராங்க, இல்லை ஒரு மாதிரி உங்ககிட்ட அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்ல பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமாகும். அப்போ உங்களை சுத்தி இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிதிங் கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த டைம் பீரியட்லயும் சரி, இனிமேலும் சரி, அந்த நெகட்டிவிட்டி, அந்த டாக்ஸிக் ரெண்டு விஷயத்துல இருந்து தள்ளி வாங்க. அவங்க உங்களை விட்டு தள்ளி போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க தள்ளி வந்து இருந்து பாருங்க, இடமாற்றம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகே ஓகே, I'll take 2 cards. See, டெம்பரவரி செட்பேக் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா முன்னாடி. டெம்பரவரியாக தான் வந்துட்டு இந்த செட்பேக் இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு பர்மனண்ட்டாக அது நடக்காது, கிடைக்காதுன்னு கிடையாது, தள்ளி போகும். பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி. நான் என்ன சொல்றேன்னா அதே மெசேஜ் தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, டெம்பரவரி செட்பேக். ஹார்ட் பிரேக். சரி, ஒரு ரீசன் என்னன்னா ஹார்ட் பிரேக்கும் ஒரு காரணம் தான். இப்போ பைல் நம்பர் 2, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் ஹார்ட் பிரேக் ஆகுறீங்க? உங்க லைஃப்ல ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்றீங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அது நடக்கல அப்படின்னா உடனே வந்துட்டு பர்சனலா எடுத்துக்கிறீங்க. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவோன்ற ஒரு கேஷுவல் மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்துல வந்து நீங்க எக்ஸ்ட்ரீமா அட்டாச் ஆகுறீங்க, அந்த அட்டாச்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க. பைல் நம்பர் ஓகே, ஒன் மோர். எமோஷனல் பெயின். எஸ், பாஸ்ட் லைஃப், ப்ரெசன்ட் லைஃப், எமோஷனல் பெயின் மேஜர் ரீசனாக காமிக்குது. சரி, இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிலேஸ்க்கு ஒரு காரணமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு விஷயத்த அப்படியே ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நெகட்டிவிட்டி இல்லை பாஸ்ட் விஷயங்கள் இல்லை ஒரு சின்னதாக ஒரு நல்லது, ஐ மீன் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் நடந்தால் அதை ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா வரக்கூடிய நல்ல விஷயங்கள்ல டிலேஸ் இருக்கும். ஓகே, சேஃப் வாட் எவர் இட் இஸ், டெம்பரவரி செட்பேக் தான் இருக்கு உங்களுக்கு. பட் இந்த டைம்ல ஸ்டே பாசிட்டிவ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். பைல் நம்பர் 3க்கு எஸ் ஆர் நோ என்ன வருது, அண்ட் இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருக்குதோ மனசுக்குள்ளார வச்சுட்டு அண்ட் தென் ரீடிங்கை பாருங்க. ஜஸ்ட் பி ஓப்பன் மைண்டட், எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் எதையுமே வந்துட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம ஜஸ்ட் மைண்டை ரெஃப்ரெஷிங்காக வைங்க. பிகாஸ் மைண்டில் ஏதோ ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கு. பைல் நம்பர் 3க்கு ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் எனர்ஜி தெரியுது. ஓகே, பைல் நம்பர் 3 உங்களுக்கு வந்துட்டு இந்த டைம் பீரியட்ல நோ, எஸ் ஆர் நோ கேள்விக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் நோ. சரி, இந்த டைம்ல நீங்க எடுக்கிற முடிவுகள்ல கவனம் தேவை, ரொம்ப கவனம் தேவை. பிகாஸ் வந்து ஒரு அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்க நிதானமாக இல்லாம, இது வந்து உங்களோட பர்சனலா இருக்கட்டும் இல்ல ப்ரொஃபஷனல் எதுவா இருந்தாலும் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு முடிவை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து தெளிவு இல்லை, கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் இந்த டைம்ல வந்துட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு அப்ரோச் பண்ண போனீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆக வாய்ப்புகள் இருக்கு. நிதானம் தேவை. ரெஸ்ட்லெஸ்னஸ் ரொம்ப காமிக்குது, நர்வஸ் ரொம்ப காமிக்குது. இன்ஃபேக்ட் நான் கார்டை ஷஃபிள் பண்றப்பவுமே நான் சொன்னேன், எனர்ஜி ரொம்ப ரொம்ப நர்வஸா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு அவசரத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணுங்கிற சூழ்நிலையில இருக்க மாதிரி இருக்கு.
அண்ட் லைஃப்பில் வந்துட்டு இன்ஃபேக்ட் உங்களோட பர்சனல் விஷயங்களில் வந்துட்டு இப்போ ஒரு மேஜர் டெசிஷன் நான் எடுக்கணும்னு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அது உங்களோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இல்லாமல் சுற்றி இருக்கிற பீப்புள் எல்லாம் டெவலப் ஆயிட்டாங்க, நான் இன்னும் அப்படியே இருக்கிறேன், நானும் சீக்கிரம் டெவலப் ஆகணும், நான் சீக்கிரமாக முன்னுக்கு வரணும், அப்போ தான் வந்துட்டு பீப்புளுக்கு என்னை பேசினவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் அதிகமாக இருக்கு. இந்த டைம் நீங்க வந்து growth ஆகணும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணுங்கிறது உங்களுக்காக இல்ல, சுத்தி இருக்கிற பீப்புளுக்காகவா. ஸோ சம்வேர் வந்துட்டு ஒரு தேர்ட் பர்சன் ஸ்ட்ராங்கா வந்துட்டு இன்வால்வ் ஆறாங்க, மற்றவங்களுக்காக நீங்க செய்யற மாதிரி இருக்கு. எனக்கான அந்த டைம் வரணும், அது எனக்கு சீக்கிரமா வரணுங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி காமிக்குது. சி இந்த டைம்ல எதுவும் பண்ணாதீங்க. ஸ்ட்ராங் நோ ஆன்சர் தான் வந்திருக்கு. அண்ட் டூ மெனி கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். ஒரு விஷயத்துல தெளிவா இருங்க. நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. பர்சனல்ல ஒரு பிரச்சனை, ப்ரொஃபஷனல்ல ஒரு பிரச்சனை, எல்லாத்தையும் அட் அ டைம்ல சால்வ் ஆகணும். நோ. அண்ட் தெர் இஸ் அ ஹோப். ஒரு ஹோப் இருக்கு. பட் இது என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். ப்ராமிசஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப கவனமா இருங்க. நீங்க சும்மா ஒரு ஓகே இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா கூட அது பின்னாடி அது ஒரு ப்ராப்ளமா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சி, ஹார்ட் பிரேக்ஸ் பாசிபிள் இருக்கு. அதாவது நிதானமான வார்த்தைகள் யூஸ் பண்ணாம நிதானமா முடிவு எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா ஹார்ட் பிரேக் பாசிபிள். ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போறதாக இருந்தாலும் யோசிக்கணும் இந்த டைம் பீரியட்ல. ஓகேங்களா? யோசிக்காம எந்த முடிவும் எடுக்காதீங்க. அண்ட் சம்பேர் வந்துட்டு ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்ண பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஒரே விஷயத்த நம்பிக்கிட்டே வந்துட்டு போகாதீங்க. ஓகே? அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்துட்டு உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் கிட்ட கொஞ்சம் கவனம். லைக் அவங்க என்ன பேசுறாங்க, என்ன அவங்களோட பிஹேவியர்ஸை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. Okay, I'll take 3. Emotional pain, self-sacrifice and self-doubt. ஓகே, சரி, இந்த டைம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப உங்க மேல அதிகமான ஒரு டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கே உங்க மேல ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நீங்க பாசிட்டிவான ஒரு செல்ஃப் டாக் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கணும். அண்ட் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. சி, இன்னாஃப் ஆஃப் சாக்ரிஃபைசிங். பைல் நம்பர் 3, சாக்ரிஃபைஸ் பண்ணது போதும், இன்னாஃப். இதுக்கு மேல உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணும், உங்களோட லைஃப்ல மற்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் காப்பாற்றணும், என்னோட நல்ல பேரை நான் காப்பாற்றணும், அதுக்காக சாக்ரிஃபைஸ் அதிகமாக பண்ணாதீங்க. ஓகே? எமோஷனல் பெயின். ஓகே, சி, இந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயம் புதுசா செய்ய போறதுக்கு முன்னாடி நிறைய கோல் ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. ஆனா ஏன் வந்து முழுசா உங்களால வந்துட்டு அதுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியல, மனசார ஏன் செய்ய முடியலன்னா உங்களோட ஆள் மனசுக்குள்ளார அந்த ஒரு எமோஷனல் பெயினுங்கிறது இருக்கு. பாஸ்ட்ல நடந்த விஷயம், அதோட பெயின் அதிகமா இருக்கு. ஸோ அதனால நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னா கூட அது வந்து பேக் ஃபயர் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட எமோஷன்ஸ், செல்ஃப் லவ், இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு ரொம்ப நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே? இதுல இருந்து ஒரு 3 கார்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன அட்வைஸ்? நியூ ஐடியாஸ். சரி, இந்த டைம்ல புதுசான ஒரு ஐடியாஸ் கொண்டு வாங்க. நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு பழைய ஐடியாஸ் வச்சிருந்தீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சம் நியூ ஐடியாஸ் கொண்டு வாங்க. ஓகே? டர்னிங் பாயிண்ட், எண்ட் ஆஃப் சைக்கிள். எஸ்,
ஒரு விஷயம் வந்து எண்ட் ஆகும் உங்கள் லைஃப்பில் இந்த டைமில். அதாவது ஒரு புதுசாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் எண்ட் ஆகும். சம்வேர் அது உங்களுக்கு வந்து ஒரு பெயின் கொடுக்கலாம், இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம். ஸோ சம்வேர் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டைமில் கவனம் ரொம்ப தேவை. பிகாஸ் என்னடா இப்படி சொல்கிறேன், பயமூத்துற மாதிரி பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 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 கைடன்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் பொறுமை, ரொம்ப பொறுமையா இருங்க, சைலண்டா கவனிங்க, ஓவர் ரியாக்ஷன்ஸ் வேண்டாம், பர்சனலா எடுத்துக்காதீங்க. இந்த டைம்ல உங்களுக்கு யூனிவர்ஸோட ஆக்சஸ் உங்க லைஃப்ல வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் செய்ய போறதுக்கு முன்னாடி கவனம் தேவை. புதுசா லான்ச் பண்றீங்க அப்படின்னா எஸ் பண்ணலாம், பட் ஆனா பீப்புளோட ஒரு சில கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை வச்சுட்டு நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? பட் பிஃபோர் தட் உங்களோட எமோஷன்ஸோட டீல் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ஜேர்னலிங் எழுதுங்க. நிறைய மனசுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் யூ கேன் ஷேர் அவுட் சைட். பீப்புள் மேல ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு, பாசிட்டிவ் செல்ஃப் டாக் யூனிவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க போயிட்டு மூன் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மனசை விட்டு பேச ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.